அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு, இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரேயராகவே இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது நியர் டு ஒரு 20 or 18 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருந்தாங்க பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நம்பர்ஸ் படி. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா நியர் டு ஒரு நம்பர்ஸ்லேயே இன்றைக்கி ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஈவன் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டிலே நமக்கு டைமிங் கேண்டிலும் வந்திருந்தாங்க, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் கேண்டிலும் வந்திருந்தாங்க. எஸ்டர்டேயுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிறத கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணணும். அதன்படி என்னதான் மார்க்கெட் ஒரு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டிலும் டைமிங் கேண்டிலும் நமக்கு சேர்ந்து வந்திருந்தாலும் இதனுடைய ஹை அண்டில் ரொம்பவே ஒரு பெரிய ஹை அண்ட் லோ, மோர் தேன் 100 பாயிண்ட்ஸே நமக்கு ஹை அண்டில் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு கொடுத்துருந்தாலும் அதுக்கப்புறமாக கம்ப்ளீட்டாக மார்க்கெட் ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம்லேயே முடிஞ்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னாலும் 7.80 அப்படிங்கிறதுலேயே க்ளோஸ் ஆயிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி ஒரு 130 பாயிண்ட்ஸே நமக்கு க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இது நியர் டு ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம் அப்படின்னே சொல்லலாம். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஆப்ஷன் பையர்ஸ்க்கு அந்த மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நம்மளால் அந்த பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ண முடியும். 100% மொமெண்டம் டேயில் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணாலே உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். இது மாதிரி 50% ஆஃப் டேயில் நியூ ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ரெண்டு பக்கமே ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடையே ஒரு இண்டெக்ஸ் ட்ரேடில் என்ட்ராகும் பொழுது ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். அதன்படி இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாலும் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சைட்வே மாதிரியான ஒரு மொமெண்டம்லேயே முடிஞ்சிட்டாங்க. ஈவன் இன் பிட்வீன் நம்மளுடைய நம்பர்ஸ்குள்ளாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம நேற்று போஸ்ட் பண்ண டீட்டெயில் அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. அகெயின் பேங்க் நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டிலே 9:30 அப்படிங்கிற டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. ஈவன் ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாலும் எக்ஸாக்டாக அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக இந்த 48,696 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் அதிலிருந்தே மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நம்மளுடைய டைமிங் கேண்டிலும், அதாவது 3 தடவை இந்த நம்பர்ஸில் இருந்தே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டு மறுபடியும் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அகெயின் இந்த இடங்கள் ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியாவை ஆக்ட் ஆகிருக்காங்க. நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்தாலும் இதான், இதுக்கு மேலே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலும் க்ளோஸ் வைக்க முடியாமல் ஈவன் 2 டைமிங் கேண்டிலுமே பக்கத்தில் வரும்பொழுது எது ஹையாக இருக்கோ அது ஹையும், எது லோவாக இருக்கோ அது லோவாக நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஈவன் இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு டைமிங் கேண்டிலாக இருக்கும் பொழுது இதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே இந்த நம்பர்ஸ் சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்காங்க. எவ்ரி வீடியோவில் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ் டைமிங் கேண்டில் எல்லாமே ப்ரியராகவே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி அந்தந்த இடங்களில் ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஈவன் ஒரு சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ்லேயே உங்களால் என்ட்ராகவும் முடியும், அந்த இடங்கள்லேருந்து உங்களால் எக்ஸிட் பண்ணவும் முடியும். அந்த செட்டப் அப்படிங்கிறது டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ். இன்றைக்கி எப்படி நமக்கு நிஃப்டியில் கொடுத்துருந்தாங்களோ அது மாதிரி டைம் ஈக்குவல் டு நம்பர்ஸ், டி ஈக்குவல் டு என் அப்படின்னு நம்ம சொல்கிற இது மாதிரியான பிளேஸில் மட்டுமே நீங்கள் வெயிட் பண்ணி அந்த இடங்கள் ரியாக்ட் பண்ணாலே உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். நெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி எஸ்ஆர்எஃப் பார்த்திங்க அப்படின்னா மோர் தேன் 2.9% வரைக்கும் ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருந்தாங்க. போஷ் லிமிடெட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்திருந்தாலும் அது ஒரு பெரிய ஒரு மொமெண்டம், பெரிய ஒரு ஹை அண்ட் லோவாகவே இருந்தது. இந்த லோ கட்டானதும் நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து ஈவன் எண்ட் ஆஃப் த டைம் வரைக்குமே நமக்கு காஸ்ட் டு காஸ்ட்டில் க்ளோஸ் ஆயிருக்காங்க. எவ்ரி அப்டேட் லைவ் மார்க்கெட்டில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பிஃபோராகவே அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எந்த டைமிங் கேண்டில் எந்த மொமெண்டம் கேண்டில் எந்த டைமில் வராங்க அப்படிங்கிற மாதிரியான எவ்ரி அப்டேட் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவிலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், டைமிங் கேண்டில் வந்து வாட்ச் பண்ணுங்க அப்படின்னும், என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன டைமிங் கேண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அண்ட் என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஃபார் நிஃப்டி வந்து நியர் டு வந்து நம்ம நம்பர்ஸ்லேயே வந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. 22,508 அப்படிங்கிறது ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். நம்மளுடைய நம்பர்ஸ் 22,502 அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஈவன் நம்ம எக்ஸாக்டாக நம்ம நம்பர்ஸ்லேயே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி ப்ரீ மார்க்கெட்டும் சரி, நமக்கு மார்க்கெட் க்ளோஸுமே நியர் டு ஒரு நம்பர் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அந்த நம்பர்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் டைமிங் கேண்டில் வந்து எந்த டைமில் வந்தாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து பிஃபோராகவே நம்ம சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆஸ் ஆஃப் நான் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளாகவே ஒரு 950 வரைக்குமே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளாகவே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அகெயின் வந்து எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே ஒரு மொமெண்டம் நம்ம எதிர்பார்க்கலாமே தவிர்த்து அது வரைக்கும் நமக்கு சைட்வே மாதிரியான மொமெண்டம் தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும், என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், எவ்ரி அப்டேட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் ஒரு 125 எடுத்த ஒரு கால் ஆப்ஷன் வந்து மோர் தேன் 176 மோர் தேன் 180 ஆர் சம்திங் இது வரைக்கும் போயிருந்தாங்க அப்படி இல்லை. பட் மோர் தேன் வந்து நல்ல ஒரு பாயிண்ட்ஸுமே நம்ம இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லுமே கேப்சர் பண்ணியிருந்தோம். எவ்ரி அப்டேட் வந்து பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, லைவ் மார்க்கெட்லேயும் சரி நம்ம இன்டிமேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வரைக்குமே நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இதை நிஃப்டியினுடைய டே சார்ட்டை, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 5th மார்ச் அப்படிங்கிற கேண்டில் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேண்டில் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். இதுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போடுறதுக்காக வந்து வந்திருக்காங்க அப்படின்னா, செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, வீக்லி க்ளோஸ் வந்து லாஸ்ட் வீக்கினுடைய ஹையில் தான் க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆனால் மட்டுமே ஃபர்தராக நமக்கு ஒரு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பொசிஷனலாக இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லணும். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா, இது லாஸ்ட் வீக்கினுடைய ஹை. ஆஸ் ஆஃப் நவ் வந்து நமக்கு ஸ்டில் வந்து அந்த லாஸ்ட் வீக்கினுடைய ஹை ஈவன் வந்து இந்த 22,774 அப்படிங்கிறதே நம்ம ஹையாக எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சால் மட்டுமே கான்ஃபிடென்ட்டான ஒரு பொசிஷனலாக நம்ம லாங் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதன்படி ஸ்டில் வந்து நமக்கு இன் பிட்வீன் 5th மார்ச்சினுடைய ஹையில் வந்து க்ளோஸாக இருந்தாலும் இந்த நவர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகிற வரைக்குமே இன்னும் நம்ம கவுஷனாகவே இருக்கலாம் மார்க்கெட்டில். மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா, அகெயின் வந்து எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்குறோம். கண்டினியூஸாக வந்து மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி மார்ச் மந்தில் 50% மொமெண்டமே வந்து இண்டெக்ஸில் வராங்க. எப்போ வந்து நம்மளுடைய இண்டெக்ஸில் வந்து 100% மொமெண்டம் வராங்களோ அந்த டேயில் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இன்னுமே உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். மண்டே எக்ஸ்பெஷலி வந்து 50% மொமெண்டம் தான் நம்ம நிஃப்டியில் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது லாங் ட்ரெண்டில் இருக்கா இல்லை டவுன் ட்ரெண்டில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே உங்களுக்கு வேண்டாம். பொசிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கன்ஃபர்மேஷன் வேண்டும். 22,774க்கு மேலே போகும் பொழுது மட்டுமே நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ட்ரை பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஏரியா அப்படிங்கிற லெவலில் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து அந்த லெவல்ஸில் மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணும் பொழுது மட்டுமே நீங்கள் ரியாக்ட் பண்ணாலே போதும். லாங் ஷார்ட் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸுமே வேண்டாம். ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா நம்ம புட் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். இல்லை சப்போர்ட்லேருந்து லாங் போகிறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம லாங் ட்ரை பண்ணோம் அப்படின்னாலும் இனிமேல் நம்மளுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து அதிகப்படுத்த முடியும். மண்டே ஒன்லி 50% ஆஃப் மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேங்க் நிஃப்டியை பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் அந்த 22nd ஜானினுடைய ஹைக் மேலே க்ளோஸ் ஆக முடியாமல் இன் பிட்வீன் அந்த நம்பர்ஸ்குள்ளாகவே வந்து மார்க்கெட் வந்து ஆஸ் ஆஃப் நவ் வரைக்குமே, அதாவது ஒரு டே கேண்டில் கூட 22nd ஜானுக்கு கீழேயும் நமக்கு க்ளோஸ் வைக்கல. ஆஸ் ஆஃப் நவ் ஒரு டே கேண்டில் கூட 22nd ஜானுக்கு மேலேயுமே நமக்கு வந்து இந்த மார்ச் மந்தில் வந்து க்ளோஸ் வைக்கல. அப்படிங்கும் பொழுது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வீக்கான சுச்சுவேஷன்ஸ்லேயே இருக்காங்க. நம்ம நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே வந்து 7th மார்ச்சினுடைய ஹை அண்ட் லோ வந்து இம்பார்ட்டன்ட். இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும் பொழுது டே கேண்டிலில் ஃபர்தராக நமக்கு ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம் லாங் போகிறதுக்கு. இந்த லெவல்ஸ்க்கு மேலே ஸ்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பொசிஷனலாகவும் லாங் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான்,
இந்த இடங்கள்லேருந்து லோ கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக ஒரு 15 மினிட்ஸில் லோ கட் ஆகும் பொழுது இம்மீடியட்டாக நீங்கள் ஷார்ட் போகலாம். இந்த நம்பர்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஹை கட் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம லாங் போகலாம். இனிமேல் ஃபர்தராக நமக்கு லாங் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பேங்க் நிஃப்டி ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது நிஃப்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க. பட் பேங்க் நிஃப்டி வந்து வீக்கான ஒரு சுச்சுவேஷன்லேயே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. மண்டே நம்ம எதிர்பார்க்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஆப்ஷன் பையர்ஸ் 50% மொமெண்டம் டேயில் ஸ்டே அவேயாகவே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஃபிட்டையும் சரி கேபிட்டலையும் சரி உங்களால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். 100% மொமெண்டம் டேயில் மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் 50% மொமெண்டம் டேயில் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் வந்து உங்கள் லாட் சைஸை கம்மி பண்ணுறதன் மூலமாகவோ இல்லை ஸ்டாப் லாஸ் டார்கெட் ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டோடையே நீங்கள் என்ட்ரு ஆகும் பொழுது இன்னுமே ஒரு சேஃபான ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஆஸ் ஆஃப் நவ் மண்டே நாம் எதிர்பார்க்கிறது 50% மொமெண்டம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் இன்னுமே வந்து குளோபல் மார்க்கெட் வந்து ரன் ஆகிட்டு இருக்காங்க. அகெயின் வந்து இது மாதிரியான ஒரு மொமெண்டம் இருந்தாங்க அப்படின்னா ப்ரியராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் மண்டே நாம் எதிர்பார்க்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 50% மொமெண்டம் தான் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மண்டேயுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 10th மார்ச் அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன்சை லெவல்ஸ். இது பேங்க் நிஃப்டியினுடைய 10th மார்ச் upside levels and downside levels. The stock to watch for 10th March. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் வந்து மார்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது இனிமேல் நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்றே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். என்ன செக்டார்ஸில் வந்து மண்டே எஸ்பெஷலி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா பிஎஸ்சி செக்டார், கன்சம்ஷன், ப்ரைவேட் பேங்க், சர்வீஸ் செக்டார், ஹெல்த் கேர் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் ஃபார் மண்டே வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 விதமான டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து பாருங்கள். அகெயின் அது ரிலேட்டடாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறுபடியும் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க இல்லை இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. 1 டே பிஃபோராகவே வந்து நாளையுடைய மார்க்கெட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸும் நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது ரிலேட்டடாகவும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற நம்முடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.